வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது காமாக்கியா தேவியோட கோவிலோட சிறப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அசாம் மாநிலம் குவஹாத்தி நகருக்கு அருகில் உள்ள நீலாச்சல் மலையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சக்தி பீடம்தான் காமாக்கியா தேவி. இது பெண்மையின் ஆற்றலையும் படைப்பு சக்தியையும் போற்றும் முக்கிய தாந்திரிக தலமாகும். இங்கு மூலவர் வடிவம் என்று எதுவும் கிடையாது. நிலத்தடி குகையில் உள்ள பெண் உறுப்பு போன்ற பீடம் இயற்கை நீரூற்றால் நனைந்தபடி வழிபடப்படுகிறது. இது 51 சக்தி பீடகங்களில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஆண்டுதோறும் ஜூன் மாதத்தில் இங்கு நடைபெறக்கூடிய அம்பாச்சி திருவிழாவின் போது தேவி மாதவிடாய் சுழற்சியை அடைவதாக ஐதீகமா. அந்த 3 நாட்களில் பிரம்மபுத்திரா நதியோட நீர் சிவப்பாக மாறக்கூடிய அதிசயம் நிகழ்வதாக நம்பப்படுது. இங்கு வழங்கப்படக்கூடிய குங்குமம் மற்றும் சிவப்பு துணி பிரசாதம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த கோவிலில் காளி, தாரா, லலிதா, திரிபுர சுந்தரி, புவனேஸ்வரி, பைரவி, சின்னமஸ்தா, தூமாவதி, பகலாமுகி, மாதங்கி மற்றும் கமலா ஆகிய தசமகா வித்யாக்கள் எனப்படும் 10 தேவியருக்கும் சன்னதிகள் உண்டா இந்த காமாக்கியா தேவி கோவிலில். யார் இந்த காமாக்கியா தேவி? இந்த தலத்தில் சக்தி வழிபாட்டின் தோற்றம் சதி எனப்படக்கூடிய தேவியோட புராண கதையுடன் தொடர்புடையதாம். இவர் புராண கடவுள் சிவபெருமானுடைய மனைவி என்றும் மற்றும் மன்னர் தக்ஷனுடைய மகளும் என்று அழைக்கப்படுகிறாங்க. சதி எனப்படக்கூடிய தாட்சாயினி தனது கணவனாக சிவனை தேர்வு செய்தது தக்ஷனுக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லை. தக்ஷன் ஒரு பெரும் வேள்வி நிகழ்த்தும் போது சிவனையும் தாட்சாயினியும் தவிர எல்லா கடவுள்களையும் அழைத்தார். இதனால் சதி ஆத்திரத்தில் தானாகவே நெருப்பில் புகுந்தார். ஆத்திரத்தில் செய்யக்கூடிய உயிர் தியாகம் தூய்மையற்றதாக ஆகிறது. இதற்கிடையில் சிவன் தனது மனைவியை இழந்ததில் வருத்தமும் ஆத்திரமும் அடைந்தார். அவர் சதியின் உடலை தோள்பட்டையில் வைத்து வானம் முழுவதும் தனது தாண்டவத்தை தொடங்கினார் சிவபெருமான். மேலும் உடல் முழுவதுமாக அழியும் வரை நிறுத்த மாட்டேன் என்பது சபதம் செய்தார் சிவபெருமான். மற்ற கடவுளர்களோ தாங்கள் பூண்டோடு அழிந்து விடுவோம் என்ற பயத்துல சிவனை சமாதானப்படுத்த வேண்டும் என்று விஷ்ணுவிடம் வேண்டினர். பகவான் விஷ்ணுவோ தன்னுடைய சக்கரத்தால சதியோட உடலை நிறைய பாகங்களாக வெட்டி போட்டார். விழுந்த அந்த பாகங்களை சக்தி பீடகங்களாக எழுந்து நிற்கின்றன. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் ஜூன் மாதத்தில் இங்கு நடைபெறக்கூடிய அம்பாச்சி திருவிழாவின் போது தேவி மாதவிடாய் சுழற்சியை அடைவதாக ஐதீகமா. அந்த 3 நாட்களில் மற்றும் அந்த ஊரில் வாழக்கூடிய எந்த பெண்களும் மாதவிடாய் சுழற்சியை அடைய மாட்டாங்கன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே மூலவர் வடிவம் என்று எதுவும் கிடையாது. நிலத்தடி குகையில் உள்ள பெண் உறுப்பு போன்ற பீடம் இயற்கை நீரூற்றால் நனைந்தபடி வழிபடப்படுகிறது. அதுவே அங்கே மூலவராக உள்ளது. காமாக்கியா தேவியை தரிசனம் செய்வதற்கு இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய முக்கியமான செலிபிரிட்டின்னு சொல்லப்படக்கூடிய முக்கியமான நபர்கள் எல்லாமே அந்த கோவிலுக்கு வந்து அந்த கடவுளை தரிசனம் செஞ்சுட்டு போகிறாங்க. காமாக்கியா தேவி தாந்திரிகத்துக்கு பெயர் போன தேவின்னு அழைக்கப்படுறாங்க. பல்வேறு புராணங்கள் மற்றும் மரபுகளுடைய படி தாண்டவத்தின் பொழுது சதியின் உடலில் 51 துண்டுகள் இந்திய துணைக்கண்டத்தில் பல்வேறு இடங்களில் சிதறிருக்கு. இந்த இடங்கள் சக்தி பீடகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. மேலும் அவை பல வாய்ந்த சக்தி வாய்ந்த தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவை. காமரூபா ஆசையின் வடிவம். சதியின் யோனி பாகமானது பூமியில் விழுந்ததாக கூறப்படும் பகுதியே காமாக்கியா கோவில் என்று அழைக்கப்படுகிறது.